வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் டு பக்கத்தில் இருக்குது எனக்கு. அட்டகத்தி ஒரு ஆரம்பித்த ஒரு இதில் இன்னும் அது முழுசாக நிறைவு பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. அதில் அடுத்த ஒரு லெவலில் தமிழ் வந்து அட்டன் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது எல்லாருக்கும் கரெக்டாக போய் ரீச் ஆனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருக்குது. அதுதான் ஃபீல் பண்ணுறேன். அண்டு கெத்து அப்படின்னு என்ன சொன்னார், அன்பாக இருக்கிறதுனால அன்பும் கெத்து, அன்பாக இருந்தாலே கெத்து தான். ஐ விஷ் யூ சூப்பர் ஹரிஷ். எனக்கு ஆக்சுவலாக ஸ்பாட்டில் வந்து ரொம்ப அவருக்கு நன்றி சொல்கிறோம், அவ்வளோதான். கண்டிப்பாக சொல்லணும். அதான் எல்லாருமே நல்லா பாசிட்டிவாக சொன்னாங்க, ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வரல. ஸோ அதான் சொல்லலை, மீடியா இந்த மாதிரி சோஷியல் மீடியா எல்லாருக்குமே நன்றி. இந்த படத்தை வந்து இந்த 3 நாளில் இவ்வளோ ஆனதுக்கு ரீசனே நீங்கள் தான். நாங்கள் எங்கள் சைடில் என்ன பண்ணாலும் நீங்கள் எப்படி போய் மக்கள்கிட்ட இப்போது சேலம் மாதிரி சேலத்தை தாண்டி எல்லா சைடும் தமிழ்நாடு ஃபுல்லாக போய் சேர்க்க வேண்டியது அது உங்களால் தான் முடியும். ஸோ அதுக்காக தான் தேடி நாங்கள் உங்ககிட்ட வரோம். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எந்த படமாக இருந்தாலும் இது பார்க்கும். அவரும் நான் உங்களில் ஒருத்தராக தான் பார்க்குறேன். அவருக்கும் பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கு, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. சந்தோஷம். எங்கள் வேலை கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அடாப்ட் வந்து இல்லை, அவங்க எல்லாருக்குமே என்னன்னா லாங்குவேஜ் கரெக்டாக தெரியுது, எல்லாமே ப்ரொஃபஷனலு. நான் வந்து எனக்கு என்ன வேணுங்கிறது அவங்களுக்கு புரிய வச்சேன்னா அவங்க பண்ணிட போகிறாங்க. இப்போ இவங்க மட்டும்தான் மலையாளம், பட் அவங்களுக்கு தமிழ் ஆல்ரெடி நடிச்சிருக்காங்க. இதில் யாருமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நான் மட்டும்தான் புதுசு. மீது எல்லாருமே ஆல்ரெடி ஒவ்வொரு படம் இன்னொன்று எல்லாருமே லாங்குவேஜ் இஷ்யூ இல்லை. ஸோ நான் தமிழில் என்ன கம்யூனிகேட் பண்ணணும், என் கல்ச்சர் அவங்ககிட்ட சொல்லும்போது அவங்களால ஈஸியாக இது பண்ண முடியுது. ஊர் தான் இப்போ அண்ணன் மெட்ராஸு, இப்போ சார் மெட்ராஸு, நான் திட்டக்குடின்னு சொல்லிட்டு ஒரு ஊர். எனக்குன்னா இது மட்டும் தான் நான் ட்ரை பண்ணுவேன். திட்டக்குடியில் பாடியில் லைட்டாக ஸ்லாங்கு சின்ன சின்ன விஷயம் மட்டும் தான் பார்ப்பேன். மற்றபடி அவங்களாம் ப்ரொஃபஷனல். ஸோ அவங்க எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. சந்தோஷம் தான். நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி கொண்டு போகணும் அது நான் தெரியும். இந்த ஒரு வாரம் இதெல்லாம் வேலையை முடிச்சு தான் அதை பற்றிலாம் யோசிக்கணும். இன்றைக்கி என்னங்கிறத மட்டும் தான் இப்போதைக்கு பேச முடியுது. அது ஆடியன்ஸ் தான் கடைசியாக சொல்லணும். அதை நான் சொல்ல எனக்கு இல்லை, இன்ன வரைக்கும் எனக்கே டவுட் இருக்குது. இல்லைங்க, இன்ன வரைக்கும் எனக்கே டவுட் இருக்குது. நான் முதல்ல எல்லாத்தையும் கரெக்டாக வேலை வாங்கினேன் நான். ஸோ அதனால் குடும்பமாக உட்காந்துருக்காங்க, பிரிச்சு குடும்பத்தில் குழப்பத்தை. அதான் நான் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து ஒரு ஊர்க்கார பையனா ஒரு ரூரல் கேரக்டர் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமாக தான் இருந்தது. என்னுடைய லுக்கிலேருந்து, பாடி லாங்குவேஜ்லேருந்து, கிரிக்கெட்டுன்னும் போது அதுக்கான அந்த போலிங் ப்ராக்டிஸ், இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் ஷூட் பண்ண இடம். இப்போ நம்ம சிட்டிலேயே நிறைய ஷூட் பண்ணதுக்கப்புறம் தாண்டி இந்த படத்துக்கு வந்து நம்ம ஃபுல்லாக ஒரு ஊரில் நடக்கிறதுனால அந்த ஆம்பியன்ஸ், அந்த என்வாயர்மெண்ட்டு, ஸோ இதெல்லாம் அந்த புது மக்களை போய் பார்க்குறதுக்கும் அந்த வாழ்வியலை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. டேக்கா அந்த பையன் வரல, அவன் வரல. அதாவது அந்த விராட் கோலின்னு சொல்லி ஒருத்தன் அடி வாங்குவான் செவில்ல, அவன் தான் அந்த பையன் தான் ரொம்ப டேக் ஒரு பையன். அவங்க நல்லா ஃபன்னாகவும் இருக்கும், இதாக இருக்கும். அவன் தான். மற்ற என்ன சொல்லுங்களோ ப்ரொஃபஷனல்ஸுங்க, நம்ம ரொம்பலாம் பண்ண தேவையில்லை. அவங்க ஒன்று பண்ணி நம்ம கொடுத்தா அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. சின்னதெல்லாம் இல்லை இல்லை, அதெல்லாம் நான் இப்போ பேசவே கூடாது. நான் யார் இப்போ என்ன ரொம்ப நன்றி. நல்ல கேரக்டர் கொடுத்திருந்தாங்க, அதை தொடர்ந்து இப்ப ஹீரோயினா பண்றீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு மெயின் கேரக்டர்ல பண்றீங்க. எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. யூடியூப்ல இருந்து எப்படியோ வெளில வந்தாச்சு. இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப பெருசா ரிசீவ் பண்ணி எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கே ரொம்ப இன்னும் நம்ப முடியல கம்ப்ளீட்டா. தேங்க்யூ. புரியல. இன்னும் இல்லைங்க, இன்னும் இல்ல வரணும்னு சொல்லி எல்லாம் ப்ரே பண்ணிக்கலாம். இன்னும் இல்ல. யாரு? எல்லாரும் கூடயும் பண்ணுங்க. அதுக்கு நான் வந்திருக்கேன். 1-2 படம் பண்ணிட்டு போவேன். எல்லாரும் கூடயும் பண்ணணும், நிறைய படம் பண்ணணும். நடிகர் எனக்கு பிடிச்சா எனக்கு எல்லாரையும் பிடிக்கும். எல்லாரையும் வேற வேற ரீசனுக்காக பிடிக்கும். எல்லாரும் கூடவும் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆடியன்ஸ் ரியாக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ண விட அதிகமாக எல்லாரும்
எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் நாங்கள் எல்லோரும் ட்ரீம் பண்ணோம், அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போய் சேரணும். அதுக்கு நடந்துச்சு. எனக்கு நல்ல ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஆனால் நான் ரொம்ப ஒரு கேப்புக்கு அப்புறம் தமிழ் திருப்பி வரேன். ஸோ இன்னும் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. என்னோட பெஸ்டான சீன் அது தெரியாது. பட் எனக்கும் தினேஷ் சாருக்கும் இருக்கிற ஒரு காம்போ சீன் வந்து எனக்கு சீன் பண்ணும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது தியேட்டரில் பார்க்கும்போதும் நல்லா இருக்குது.